விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் இந்த தடவை நாங்க எங்க கூட்டணியில 50 தொகுதிக்கு குறையாம கேட்போம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்குமே அவங்க கட்சிகள வளர்க்கணுங்கிறது எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அதுல தப்பு இல்ல. கடந்த முறை நாங்க 6 தொகுதிலாம் நின்னோம். அது சில சூழலுக்காக. ஆனா இந்த தடவை நாங்க ஒரு 50 தொகுதிய நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு அண்ணன் சொல்றாங்க. அதெல்லாம் சாத்தியம் இருக்கா அப்படின்னா, திமுக கூட்டணியில வாய்ப்பே இல்ல. ஏன்னா, காங்கிரஸுக்கே 25 சீட்டு தான் குடுக்குறாங்க. மிச்சம் எல்லா கட்சிக்கும் ஆவரேஜாவே 6, 6 சீட்டு தான் அவங்க குடுத்தாங்க போன தடவ பார்த்தோம். இந்த தடவ எல்லாருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா 50 தொகுதிங்கிறது வாய்ப்புகள் இல்ல. எல்லாருக்கும் 50 தொகுதி 50 தொகுதி குடுத்தா அப்புறம் திமுக எத்தன தொகுதியில நிக்கும்? அது அவங்க எப்படியும் ஒரு பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிற இடத்துல தான் அவங்க வச்சிருப்பாங்க சீட்டு. ஆசை இருக்கிறது தவறு இல்ல. அப்படி நம்ம 50 சீட்டுல 234 சீட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம தனிச்சு நின்னாக்க. அது அண்ணனுக்கு தெரியாதது இல்ல. நம்முடைய பலம் என்னவோ அந்த அளவுக்கு சீட்டு அவங்க கொடுப்பாங்க. ஆனா இந்த தடவ கண்டிப்பா அதிகமா சீட்டு குடுப்பாங்கங்கிறது தெரியுது. ஏன்னா, விடுதலை சிறுத்தைகளோட வளர்ச்சி இப்ப கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அதுல நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. ஆனா 50 சீட்டு கிடைக்குமாங்கிறது வாய்ப்புகள் ரொம்ப மிக குறைவு. ஒருவேளை வேற கூட்டணிக்கு போறதுக்கு இத ஒரு காரணமா பயன்படுத்தி போறதுக்கு கூட இந்த முயற்சிகள் பண்ணலாம். ஏன்னா, பல நேரங்கள்ல பல கட்சிகள் இப்படிதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வெளிய வருவாங்க. ஒரு காரசாரமா முட்டுவாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்கள பத்தி குறை சொல்லுவாங்க. அவங்க குறை சொல்லுவாங்க. இப்படி முற்றி, முற்றி, முற்றி அந்த கட்சியிலேருந்து கூட்டணியிலேருந்து வெளிய வருவாங்க. இது இயல்பா நடக்கிறது. ஒருவேளை இது ஆரம்ப புள்ளியா கூட இருக்கலாம். ஏன்னா, அப்படித்தான் சூழல் அமைஞ்சுகிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.